கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் சிங்காநல்லூரில் கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். ஹரிதாஸ், வணக்கம். தற்பொழுது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சிங்காநல்லூர் பகுதியில் கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. தற்பொழுது வியாபாரிகள் கோரிக்கை என்னவாக இருக்கிறது, அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோவை மாவட்டத்தில் மாலை முதல் பரவலாக அனைத்து இடங்களிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் கோவை சிங்காநல்லூர், கோப்கலை, லட்சுமில் போன்ற பகுதிகளில் கனமழையானது பெய்து வருவதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள பகுதிகளில் உள்ள அமைந்துள்ள கடைகளில் சாக்கடை நீருடன் மழைநீரும் சேர்ந்து உள்ளே சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் அந்த கடை வியாபாரிகள் மற்றும் வாணிபம் செய்பவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அவர்கள் இந்த சூழ்நிலை இது சம்பந்தமாக அவர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து அந்த கடைகளுக்குள் சூழ்ந்துள்ள தண்ணீரை எவ்வாறு அகற்றுவது என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்டமாக அந்த கடைகளுக்குள் சூழ்ந்துள்ள நீரை மேற்கொண்டு மேலும் மழைநீர் சூழாத வண்ணம் தடுத்து நிறுத்தி அதன் பிறகு அங்கிருந்த மழைநீரை நவீன மின் மோட்டார் வசதியுடன் அப்புறப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருந்தபோதும் தற்போது தொடர்ந்து அந்த பகுதிகளில் மழையானது பெய்து வருவதன் காரணமாக தற்போது அந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியானது கடும் சிரமத்திற்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட உள்ள சூழ்நிலையில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதே போல கோவை லட்சுமில் பகுதியில் கனமழை பெய்து வருவதால் அந்த பகுதியில் சாலை முழுவதுமே மழை வெள்ளம் சூழ்ந்து பேருந்துகளாகட்டும் வாகனங்களாகட்டும் எதுவும் செல்ல முடியாத வகையில் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளே காணப்படுகிறது. ஒரு சில இடங்களில் வாகனங்கள் ஆங்காங்கே பழுது ஏற்பட்டு சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து அனைத்து இடங்களிலும் மழையானது நன்றாக பெய்து வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வரும் சூழ்நிலையிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் தொய்வடைந்துள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.